கனமழை வெள்ளத்தால் டெல்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. டெல்லி யமுனை ஆற்றில் தொடர்ந்து நீர்மட்டம் அதிகரிப்பதால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளதால் வட மாநிலங்கள் கடந்த சில நாட்களாகவே கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் 1988ஆம் ஆண்டுக்கு பிறகு கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 23 மாவட்டங்களும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. ஃபெரோஸ்பூர் பகுதியில் உள்ள நிகாலோ லவேரா கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படகுகள் மூலம் சென்று நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அமிர்தசரஸில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்பு பணியாளர்கள் சென்றடைய முடியாத நிலையில் ட்ரோன்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த பருவமழை காலத்தில் மாநிலத்தில் 37 பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கனமழை வெள்ளத்தை தொடர்ந்து பஞ்சாபில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வரும் 7ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் கனமழையால் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தை வெள்ளம் சூழ்ந்தது. தலைநகர் டெல்லியில் கனமழை மற்றும் யமுனை நதியில் தொடர்ந்து அபாய அளவை தாண்டி செல்லும் வெள்ளம் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கலிந்தி குஞ்ச், விஸ்வகர்மா காலனி பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டன. செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. யமுனா பஜார் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். இதேபோல ஜம்மு காஷ்மீரின் செனாப் நதியில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தோடா மாவட்டத்தில் நிலச்சரிவு காரணமாக தோடா புல்தோடா சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. ஜம்முவின் அக்னூர் பகுதியில் சிக்கித் தவித்த 44 பேரை ஹெலிகாப்டர்கள் மூலம் ராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். அனந்த்நாக் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தொடர் மழை வெள்ளம் காரணமாக காஷ்மீர் பிராந்தியத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாம்பூர் பகுதியில் சிக்கித் தவித்த மக்களை ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இமாச்சல பிரதேசத்திலும் வெள்ள பாதிப்புகள் தொடர்கின்றன. இதுவரை இல்லாத அளவுக்கு உயிர் மற்றும் சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அம்பாலாவில் உள்ள முதலமைச்சரின் இல்லம் அருகே நிலச்சரிவால் மரங்கள் வேருடன் சாய்ந்தன. மரங்களை அகற்றும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். ஹரியானா மாநிலத்தில் கக்கார், தாங்கிரி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வட மாநிலங்களில் இன்று முதல் தீவிர மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.